காவி நிறம் என்றால் அப்படி குத்தகைக்கு எடுத்தது போல இல்லையே, இங்கேயும் காவி நிறம் காண்பிருக்கிறார்கள். புத்தருடைய நிறம் காவி. அதைவிட ஒரு ஒளி நமக்கு கிடைத்திருக்கிறதா? எதையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டு போகவோ அவர்களுடையது என்ற அடையாளம் பிடித்திடவோ விட்டுவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நாமளே தாமரை என்று சொல்வதற்கு பயப்படுவதோ, தாமரை என்ற ஒரு பூவையோ இல்லை அந்த ஒரு லட்சணையோ நாம் பயன்படுத்துவதற்கும் நாம் யோசிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டார்கள் என்ற. அப்படி இல்லையே, அந்த பூக்களிடம் கேட்டால் அவை சிரிக்கும். தீபம் ஏற்றலாம், எங்கே ஏற்றுகிறோம் என்பது இருக்கிறது. அதற்காக தைரியமாக நிற்பதில் மிக 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 ஒரு நல்ல தைரியத்தை காண்பித்திருக்கிறார். இந்நிகழ்வுக்கு சிறப்பித்து தந்திருக்கிற மேனாள் நிதித்துறை இணை அமைச்சர் திரு பழனி மாணிக்கம் அவர்களுக்கும், இங்கே பெருந்திரளாக வந்திருக்கின்ற நமது தோழர்களுக்கும், கேரளத்திலிருந்து நமக்காக வந்திருக்கின்ற சகாவுகளுக்கும், தஞ்சையின் மக்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது 16வது மாநில மாநாடு தஞ்சையில் கோலாகலமாக துவக்கி வைத்த முத்துக்கண்ணம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, நாம் இங்கே எதற்காக இந்த தாமுயே காசா துவங்கப்பட்டது என்பதிலிருந்தே நாம் எதற்காக பேசுகின்றோம், எதற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பது எல்லோருக்கும் புலப்பட்ட ஒரு உண்மைதான். எப்பொழுதும் நம்மை பதற்றத்திலேயே வைத்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இப்படியான குரல்கள் மிக முக்கியமான குரல்களாக இருக்கின்றன. நாம் பேசுவது, நாம் ஒன்றாக திரண்டிருப்பது, நமது சித்தாந்தங்கள், நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயங்கள் அனைத்தும் மக்களை ஒருமைப்படுத்தவும், சமத்துவத்தை நிலைநிறுத்தவும், மனதிற்குள்ளே இருக்கும் வெறுப்பை விலக்கவும், அன்பென்னும் அறத்தை எல்லோருக்கும் பகிர்வும் தான் என்கிற இந்த முழக்கம், இந்த பயணம் நிறைய பேருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. இந்த அச்சுறுத்தலின் பேரில் தான் எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டு நாம் சொல்கிறது என்ன? சமத்துவமாக எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்பது. அவரவர்களுக்கு இருக்கும் நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களது உரிமை, உங்களது நம்பிக்கை, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை மற்றவர்கள் மேல் திணித்து எல்லோரும் ஒரே மதம், எல்லோரும் ஒரே உணவு, எல்லோரும் ஒரே போலதான் இருக்க வேண்டும் என்று சொல்வதைத்தான் நாம் எதிர்க்கிறோம். இந்த நிகழ்விலே மிக முக்கியமாக வழிபாட்டு தளத்தில் மட்டுமே வாசித்து கொண்டிருக்கும் இந்த இசைக்கலைஞர்கள் இங்கே வாசித்தது அவர்களுடைய நிலை நம்மளோடு சேர்ந்து இருக்கிற மனநிலை தான் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு நாம் முயன்றால், நாம் சொன்னால், நாம் கேட்டால் எல்லோருக்குள்ளும் இருக்கின்ற அந்த சமத்துவம் என்கிற ஒரு ஒளி வெளியே வரத்தான் செய்யும் என்பதற்கு சான்றுதான் இது. அதை கேட்கத்தான் வேண்டும். இங்கே மாணவர்கள் பரிசு பெற்றார்கள். ஆனால் நேரம் இல்லை என்பதனால் அவர்களை வைத்து ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்துட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு. ஆனால் எதேச்சையாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அந்த குரல்களை நமக்கு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை தந்தது. அது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எப்பொழுதுமே இந்த விருதுகள் தருகிறோம் என்று விருதை மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றது. ஆனா எதேச்சையாக நடந்திருக்கிற இந்த நிகழ்வை நாம் மனதில் வைத்துக்கொண்டு எதற்கும் ஒரு துவக்க புள்ளி உண்டு என்பதுதான்.
அவர்களை இப்படி அவர்களுடைய பெயரையே சொல்ல வைத்ததன் மூலமாக எத்தனை பலதரப்பட்ட குரல்களை நாம் கேட்டோம். பலதரப்பட்ட குரல்கள் கேட்க வேண்டும். அதற்கான மேடைதான் இது. எப்பொழுதும் வெளிச்சத்தில் இருக்கின்றவர்களுடைய குரல்கள் மட்டுமே அல்ல, வெளிச்சம் படாத, வாய்ப்பு கிடைக்காத, ஆனால் உரிமை இருக்கிற எல்லோருடைய குரல்களும் ஒலிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு மேடைதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மேடை. அது எதேச்சையாக நடந்தது என்று நான் நினைக்கவில்லை. நாங்கள் இப்படித்தான் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக நடந்திருக்கிறது. தோழர்களே, நமக்கு முன்பே மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன என்பது மட்டும் புரிகிறது. தொடர்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கும் அரசியலாகட்டும், அறமாகட்டும், அன்பாகட்டும், சமத்துவமாகட்டும், இன்னும் உரக்க பேச வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. அதை பேசுவதற்கு நாம் எல்லாம் ஒன்று கூட வேண்டி இருக்கிறது. மீண்டும் மீண்டும் நம்மை நாமே தட்டி சொல்ல வேண்டி இருக்கிறது. நீ சரியான பாதையில் தான் செல்கிறாய், நீ செல்ல வேண்டிய பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் நாம் நீதியின் பாதையில் செல்கிறோம், உண்மையின் பாதையில் செல்கிறோம், அதனால் அச்சப்பட தேவையில்லை என்பது. அச்சப்பட தேவையில்லை என்று நின்றால் மட்டும் போதும். எல்லோருக்குமான நியாயத்தை நாம் பெற்றுவிட முடியும் என்பதற்கு நேற்று நடந்த ஒரு சம்பவம் ஒரு சான்று. இப்படி எத்தனையோ அச்சுறுத்தல்கள் வரவிருக்கின்றன என்பது மட்டும் புரிகிறது. கலைஞர்களாகிய நாம், எழுத்தாளர்களாகிய நாம் இந்த சமூகத்துக்கு உறுதுணையாக, ஒரு விதத்தில் வெளிச்சத்தை காட்டுபவராக, ஒரு விதத்தில் தட்டி கொடுப்பவராக, தைரியத்தை ஊட்டுபவராக இருக்க வேண்டியவர்கள். அதை செய்வோம் என்பதற்கு இங்கே பெரிய திரளாக வந்திருக்க நீங்களும் வரவிருப்பவர்களும் எப்பொழுதும் நம்மை பற்றி பேசும் பொழுது மரியாதையுடன், மிக 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 மரியாதையுடன் நம்மை பார்ப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாம் எப்பொழுதும் எளியவர்கள் பக்கம் நிற்கிறோம் என்பது மட்டும்தான். அதை நாம் எப்பொழுதும் செய்வோம். இந்த 4 நாட்களில் நாம் எல்லோரும் ஒருத்தருக்கொருத்தர் பகிர்ந்து கொள்ள வேண்டியவை பகிர்ந்து கொள்வோம், தெரிந்து கொள்ள வேண்டியவை தெரிந்து கொள்வோம். முன்னேறி செல்வதற்கு, எல்லோருக்கும் வெளிச்சமாக இருப்பதற்கான மிகப்பெரிய வெளிச்சம் இந்த மண்ணும் தந்திருக்கிறது, நமது முன்னோடிகளும் தந்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஜீவா அவர்களுடைய ஒலிநாடாவை தேடி பிடித்து எல்லோருக்கும் கொடுத்தார்கள். அதை கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு கேட்டது. ஜீவா அவர்களுடைய பேச்சுக்களை பற்றி கேட்டிருக்கிறேன், அவருடைய ஆளுமை பற்றி கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய குரலில், அவருடைய பேச்சை கேட்கும்போது பெற்ற எழுச்சி என்பது அது விவரிக்க முடியாத ஒரு எழுச்சி. அந்த குரல் ஏன் அப்படி ஒலித்தது என்று யோசித்தோமானால், எப்பொழுதும் ஒதுக்கப்பட்டவர்களை பற்றி யோசித்துக் கொண்டிருந்ததனால், ஒதுக்கப்பட்டவர்களுக்காக பேசிக் கொண்டிருந்ததனால் அந்த குரல் அப்படி ஒலித்தது. வெறும் வார்த்தைகள் அல்ல, வார்த்தைகள் யார் வேண்டுமானாலும் எழுதிவிடலாம், அலங்கார பேச்சுக்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லிவிடலாம். ஆனால் அந்த பேச்சுக்கள் அர்த்தமுள்ளவையாக இருக்கின்றனவா, உங்களுக்கு திசை காட்டிகளாக இருக்கின்றனவா என்பது அவர்களுடைய எண்ணங்களிலிருந்து உதிக்கின்ற ஒன்று. அந்த எண்ணங்களை நாம், எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கான எத்தனையோ முயற்சிகள் இந்த தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எல்லோரும் எழுத வேண்டும், எல்லோரும் உங்கள் குரலை பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் புதிய குரல்கள் வேண்டும் நமக்கு. இன்றைய மேடையில் ஒலித்தது போல எப்பொழுதுமே எல்லாமும் ஒரே ஒரு இடத்திற்காக இல்லை என்பது அந்த இசை வாத்தியம், இசை கலைஞர்கள் இங்கே வந்து வாசித்ததில் எதுவும் ஒரே ஒரு விஷயத்திற்காக அல்ல.
ஆனால் அதை அப்படி கட்டமைப்பதில் ஒரு மும்முரமாக இருக்கின்றார்கள். சொல்ல போனால் சில நிறங்களை அவர்கள் குத்தகைக்கு எடுத்தது போல, காவி நிறம் என்றால் அப்படி குத்தகைக்கு எடுத்தது போல இல்லையே, இங்கேயும் காவி நிறம் காண்பிருக்கிறார்கள். புத்தருடைய நிறம் காவி. அதைவிட ஒரு ஒளி நமக்கு கிடைத்திருக்கிறதா? எதையும் நம்மிடமிருந்து எடுத்துக்கொண்டு போகவோ அவர்களுடையது என்ற அடையாளம் பிடித்திடவோ விட்டுவிடக்கூடாது என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். எதையும் விட்டு தர வேண்டியதில்லை. பூக்களில் ஒன்று தாமரை, ஏன் அதை நாம் விட்டு கொடுக்க வேண்டும்? எல்லா பூக்களை போலத்தான் அது என்ன விதிவிலக்கு? நாமளே தாமரை என்று சொல்வதற்கு பயப்படுவதோ, தாமரை என்ற ஒரு பூவையோ இல்ல அந்த ஒரு லட்சணையோ நாம பயன்படுத்துவதற்கும் நாம் யோசிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் குத்தகைக்கு எடுத்துக்கொண்டார்கள் என்ற. அப்படி இல்லையே, அந்த பூக்களிடம் கேட்டால் அவை சிரிக்கும். நான் இந்த இயற்கையினுடைய ஒரு பகுதி, மல்லிகை பூ போல, ரோஜா பூ போல நானும் ஒரு பூ தானே, என்னை எப்படி அவர்களிடம் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று கேட்கும். அப்படி எதையும் யாருக்கும் கொடுத்து விடக்கூடாது. யாரும் எதையும் எடுத்துக்கொண்டு போய் அதை வைத்து நம்மளை அச்சுறுத்தக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான். தீபம் ஏற்றலாம், எங்கே ஏற்றுகிறோம் என்பது இருக்கிறது. அதற்காக தைரியமாக நிற்பதில் மிக 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 ஒரு நல்ல தைரியத்தை காண்பித்திருக்கிறார் நமது அரசு. அதற்கு பாராட்டுக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நாம் செய்யும் பணியை நம் மனதில் இன்னும் உறுதியாக ஏற்றிக்கொண்டு பயணிப்போம் தோழர்களே. நன்றி. இனி நடக்கவிருக்கும் எல்லா நிகழ்வுகளும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதும், எங்கள் வனப்பேச்சியை பிரளயன் அவர்களுடைய எழுத்தில், அவருடைய இயக்கத்தில் வனப்பேச்சியை மேடையேற்ற போகிறோம் 6ஆம் தேதி. நீங்கள் அனைவரும் இருந்து பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார், மிக அற்புதமாக நெறியாள்கை செய்திருக்கிறார் பிரளயன். முக்கியமாக அதில் அவர் எழுதியிருக்கிற பாடல்கள் அவ்வளவு அற்புதமான பாடல்களாக இருக்கின்றன. எப்பொழுதும் பிரளயனுடைய நாடகத்துல இசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இந்த நாடகத்தில் இருக்கும் பாடல்களையும் அதில் இருக்கும் அந்த பாடல் வரிகளையும் நீங்கள் கேட்கும் பொழுது இன்னும் அது சரியான ஒரு விஷயம் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர். சேர்ந்து பயணிப்போம். நன்றி தோழர்.